सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी நமஸ்தே. நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைக்கி நான் வந்திருக்க தலைப்பு பார்த்திங்கனாக்கா சனி பயிற்சி பலன்கள். முதல்ல ஒரு விஷயம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் படி தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஆங்கிலப்படி 24ஆம் தேதி 1ஆம் மாதம் 2020 அன்று காலை 9:52 சனி பகவான் மகர ராசியில் பயிற்சி அடைஞ்சிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாக்கிய பஞ்சாங்கம் படி, அதாவது 27/12ஆம் மாதம் 2020 மார்கழி மாதம் 11ஆம் தேதி தமிழுக்கு சனி பகவான் மகரத்தில் பயணிக்கிறார் அப்படின்னு ஒரு சனி பயிற்சி விழா நடந்துச்சு. என்னோட சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். அதாவது ஜனவரி மாதமே அதாவது வாய்மொழியால் வரப்பட்டது வாக்கிய பஞ்சாங்கம். அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் திருத்தி கணிக்கப்பட்டது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அப்போ இப்போ தான் சனி பகவான் மகரத்துக்கு வராரு அப்படின்னா ஒரு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடியிலேருந்தே, ஸோ இதுக்கு முன்னாடி குரு பகவான் மகரத்துக்கு வந்துட்டார். ஒரு 15 நாட்கள் முன்னாடியே வானத்தில் விண்வெளியில் குருவும் சனியும் நெருக்க பாகையில் காட்சி அளிக்கிறாங்க. அப்படின்னா திருக்கணிதப்படி உங்களுக்கு ஜனவரி மாதம் சனி பகவான் மகரத்தில் போனார், குரு போகும்போது 2 பேர் நெருக்கத்தில் காட்சி அளித்தாங்க. ஓகே, அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி இப்போ தான் சனி பகவான் மகரத்தில் போகிறாருன்னா எப்படி இவங்க 2 பேர் காட்சி தந்திருப்பாங்க? ஸோ கொஞ்சம் யோசித்து எனக்கு நீங்களே ரிப்ளை பண்ணுங்கள் இந்த கொஷனுக்கு. ஸோ இந்த சனி பயிற்சிக்கு நம்ம ஒரு பொது பலன் பார்த்துக்கலாம். ஒரு ஜாதகத்துலேயும் சரி, ஒரு நவகிரகத்தில் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான்றவர் ஜீவகாரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன். இதுதான் சனி பகவானுடைய காரகத்துவங்கள் லட்சக்கணக்கில் இருக்குது. மெயினான இவரோட வேலைனா இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவங்கள். அப்போ இந்த சனி பகவான் மகரத்தில் பயணிக்க ஆரம்பிக்கிறார். தனது சொந்த ஆட்சி வீட்டில் அவர் பயணிக்கிறார், ஆட்சி பலத்தோடு பயணிக்கிறார். அப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ லக்னம் சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு, மேஷ லக்னத்துக்கு தசம கேந்திரமான 10 சனி பகவான் பயணிக்கிறார் ஆட்சி பெற்று. ஸோ 10 தொழில் ஸ்தானம், தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பயணிக்கிறார். ஸோ இந்த ஆண்டு தொழில் ஸ்தானங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை நீக்கி நன்மையை தரத்துக்கான இந்த சனி பகவானோட பயணமாக இருக்க போதுங்க. கேட்கலாம், அப்போ ஜனவரி மாதமே சனி பயிற்சி ஆச்சு, இந்த ஏன் தொழில் ஸ்தானம் எப்படின்னா, ஜனவரி மாதம் நிகழப்பட்ட சனி பயிற்சி பலன் பார்த்திங்கன்னா சனி பகவான் தனது சொந்த வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணித்தார். சில கிரக சேர்க்கைகளும் இருந்ததுனால தொழில் முடக்கங்கள், இந்த லாக்டவுன் இதெல்லாம் நடைபெற்றது. அதாவது சனி நோய்க்கும் காரகன்றனால நோயோட இது அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த பயணம் பார்த்திங்கன்னா சூரியன் நட்சத்திரத்தை கடந்து சந்திரன் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். அப்போது இந்த சனி பகவான் தொழில் ஸ்தானங்களில் ஏற்பட்ட முடக்கங்களை நீக்கி வெற்றிகரமான பயிற்சியாக ஆரம்பிக்க போகிறாருங்க. அதே போல் சில பேருடைய கருத்து, சனி பயிற்சியா அவ்வளோதான், 7.5 வந்துருச்சு, உனக்கு கண்டம் வந்துருச்சு, கண்டக சனி வந்துருச்சு, இதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ பார்க்குறது பொது பலன். நீங்கள் எவ்வளோ புக்ஸ் படிங்க, இந்த சனி பயிற்சி பலனில் அது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பலன். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு, கேந்திரத்தில் இருக்காரா, திரிகோணத்தில் இருக்காரா, பலமாக இருக்காரா, அப்போ இந்த சனி பகவான் நல்லதை செய்வார். இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, 10 தசமம் 10க்கு உண்டான அதிபதி, 11க்கு உண்டான அதிபதி. அப்போ மேஷ லக்னத்துக்கு சனி பகவான் நன்மையும் செய்வார், கொஞ்சம் அசுபத்தையும் செய்வார். ஏன்னா 11 பாதகம். அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் சனி பகவான் எந்த ஆதிபத்தியம், எந்த பாவாதிபதியாக வராரு, சனி பகவான் எப்படி ஜாதகத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்றத பார்க்காம இந்த ராசிக்கு 7.5 சனி வந்துருச்சு, அவள் தான் மகர ராசி அணின்னு உனக்கு ஜென்ம சனி,
தனுசு ராசியாக பாத சனி, கும்பராசியாக இப்போ தான் செயல் தொடங்குது உனக்கு இதுதான். இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. நவ கிரகங்களின் தர்மம், அதாவது உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் என்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஸோ இந்த சனி பகவான் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கர்ம பலனும் என்னன்றதை அவர் தான் சொல்லுவார். ஏன்னா அவர் தான் கர்மகாரகன். அப்போ இந்த சனி பயிற்சி தொழிலாளர்களுக்கும் சரி, உழைப்பாளிகளுக்கும் சரி, தொழில் நிறுவனங்களுக்கும் சரி நல்ல ஒரு எதிர்காலத்தை சுட்டி காட்டக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது. இந்த சனியுடன் குருவும் பயணிக்கிறாரு. சனியுடைய காரகத்துவம் என்னவோ அதை விருத்தி பண்ணக்கூடியவர் குருவோட வேலை. அப்போ சனி தொழில்காரகன், ஜீவகாரகன், ஆயுள்காரகன், கர்மகாரகன். அப்போ இந்த குரு சேர்க்கும்போது இந்த வேலைகள் எல்லாம் சுபமாக மாற்றி தரப்போறாருன்னு அர்த்தம். ஸோ இந்த ராசியில சனியுடைய பயிற்சி மூலயமா தொழில் ஸ்தானங்கள் நல்ல அந்தஸ்து வரப்போகுது. அதே போல் சனியுடைய காரகத்துவங்கள் உழைப்பாளிகள், மண், ஜல்லி, சிமெண்ட் இதெல்லாம் நல்ல பொருளாதாரமாக தரக்கூடிய ஆண்டாக அது இருக்க போகுது. எந்த ஒரு விஷயத்திற்கும் எப்போவுமே நம்ம குலதெய்வத்தை கும்பிடுவோம். இந்த குலதெய்வத்துக்கு, எல்லை தெய்வத்துக்கு காரகனான சனி பகவான் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி ஏற்பட்டான அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் கண்டிப்பாக வணங்குங்க. பரிபூர்ண அருளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இப்போ 12 ராசிகளுக்கும் சனி பயிற்சியுடைய பொது பலன் பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு என்ன அளிக்க போகுது, பலன் தரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியில் சனி பகவான் பயணிக்கிறாருங்க. அதாவது ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டு உள்ளே வராரு. உடன் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியான குருவோட வர்றதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் அமைய போகுது. உத்தியோகத்தில் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய காலமாக இது அமையுதுங்க. தடைகள் நீங்கக்கூடிய காலமாக இது அமைய போகுது. அதே போல் 6ஆம் இடத்துல சனி வந்துட்டனால எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் வெற்றி பெற்று காட்டக்கூடிய காலமாக இது அமைய போகுது. நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமைய போகுது. வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். ஒரு சபைக்கு வந்துட்டோம், நம்ம செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறத விட்டுட்டு உங்களை கேட்டால் அந்த ஹெல்ப் பண்ணுறது மேலும் சிறப்பாக இருக்கும். வழக்கு, கடன் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலமாக இது இருக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியதும் இருக்குது. தாயாரோட வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய காலமாகவும் இது இருக்குது. அதே போல் சனி பகவான் 6வது ராசியில் இருந்து உங்களுக்கு உங்களுடைய 8வது ராசியையும் ஆயுள் ஸ்தானத்தையும், 12வது ராசியான விரயஸ்தானம், போகஸ்தானத்தையும், 10வது ராசியாக உங்களோட முயற்சி ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாருங்க. ஸோ இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு பயணங்களில், அதுக்காக உத்தியோகத்துக்காக போகிறவங்க, பிஸ்னஸ்க்காக போகிறதெல்லாம் சக்ஸஸாக அமைச்சு கொடுக்க போகிறாருங்க. 2வது சிம்ம ராசிக்காரங்க நிம்மதியாக தூங்கவே இல்லை அப்படின்னு சொன்னவங்களாம் இனி நல்லா தூக்கம் வரும். வீண் கடன் ப்ளஸ் கனவுகளால் பிரச்சனையை சந்தித்தவங்க அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாக இது இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடிய காலமாக இது இருக்குது. எல்ஐசி பணம் வரக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது. கூடவே அறுவை சிகிச்சைக்கு செய்யும் சூழ்நிலை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டிக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழிலில் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாட்களிடம் அன்பாக நடந்து கொள்வது மேலும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10வது ராசியில் ராகு பகவானும் அதோட திரிகோணத்தில் சனி பகவான் குரு பகவான் இருக்கிறதுனால லேபர்ஸ்குள்ளே உங்கள் கீழே பணி செய்கிறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க, இவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது மேலும் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு நன்மையை மட்டும் அளித்திட உண்டான வழிபாடு என்னென்னா, திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்வது
மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா கொஞ்சம் தூரத்தில் ஏதாவது கோவில்களில் யானை இருக்குன்னா செவ்வாழை அந்த வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கறது உங்களுடைய கர்ம வினையை குறைச்சி எப்பேற்பட்ட தொழில் முடக்கத்தையும் நீக்கி வாழ்வில் வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த சனி பகவான். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நன்மையும் அளித்திட என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.